அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்களின் மீதும் அந்த அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களின் வழிவந்த சத்திய தோழர்கள், தாபீன்கள், தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படி கூறுவான், வதக்கிரு ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் முஃமின்களுக்கு அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நிச்சயமாக, சத்தியமாக உபதேசம் அது மூமின்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள், நிகழ்வுகள், அது இன்றைக்கு வாழக்கூடிய நமக்கு அது ஒரு பாடம். அவங்க எப்படியெல்லாம் மனப்போன போக்கில் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அட்வைஸ் பண்ணா, ஒரு சில சுபச்செய்திகள் சொல்லப்பட்டது, ஒரு சில எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்டது. ஏன் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கிற அந்த பின்னணியும் குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். ஸோ அந்த மக்களுக்கு நடந்தது போல நமக்கு நடந்து விடக்கூடாது என்கிற விஷயத்தில் நாம் மிகப்பெரிய அளவில் என்ன செய்யணும்? முன்னெச்சரிக்கையாக, சேஃப்டியாக இருப்பது. அது எல்லா காலத்திற்கும், அது எல்லாருக்கும் அது அழகாது. சேஃப்டி. இன்னைக்கு வெளியில் போகிறோம், வண்டியில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, சேஃப்டிங்கிறது மிக முக்கியமானது. அது நம்முடைய தற்காப்புக்குண்டான வழிகளை நாம் என்ன செய்யணும்? நாம் தான் அது வகுத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வண்டியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், டூ வீலர் போகக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா, ஹெல்மெட் அணிந்து செல்லவும், ஹெல்மெட்டு அணிந்து செல்லவும். ஏன்? டூ வீலரில் போகக்கூடியவர்களுக்கு அதுதான் அது கவசம், அதுதான் அவர்களுக்கு அது பாதுகாப்பு. அதனால தான் இதெல்லாம் சொல்லப்படுது. நீங்கள் வாகனத்தில் போகக்கூடியவங்க, டூ வீலரு, ஆட்டோ, காரு, பஸ்ஸு எதுவாக இருக்கட்டும், குறிப்பாக மழை காலங்களில் நீங்கள் வண்டியில் பயணிக்கிறீங்க, அந்த வண்டியை நீங்கள் தான் இயக்குறீங்க அப்படின்னா, இந்த பள்ளம் மேடுகளில் கொஞ்சம் நிதானமாக போக வேண்டும். குறிப்பாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் போகும்போது, அந்த வழியாக மக்கள் நடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அது தெருவாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் தான் போகிறீங்க. அப்போ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வண்டி எந்த அளவுக்கு ஸ்பீடாக இயக்குறீங்களோ, அதை ஒரு நார்மலுடைய கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடியது உங்கள்கிட்ட இருக்குது. அப்படின்னா நீங்கள் தான் என்ன செய்யணும்? அந்த மழை தண்ணியோ அல்ல சாக்கடையோ இந்த ஏதோ ஒரு தண்ணி அங்கே கிடக்குதுன்னு வைப்போம், சேறு இருக்கும், காவா தண்ணி இருக்கும், அது மற்றவர் மீது பற்றக்கூடாதுங்கிற விஷயத்தில் ஏன் கவனம் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க? உங்கள் மேலே படும்போது அது அசுத்தமாக தெரியுது, அது பிறர்கள் மீது அது படும்போது அசுத்தமாக தெரிய வேண்டாமா நமக்கு? ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கு. இதுவும் ஒரு வகையில் ஒரு பொது சேவை அல்லது மனிதாபிமானம் என்கிற அந்த அடிப்படைக்குள் இதெல்லாம் சேரும். மனிதாபிமானத்தோடு தான் செயல்படணும். பாதையில் கிடக்கிற கல், முற்கள் போன்ற வஸ்துக்களை அகற்றுவது தர்மம் என்று சொன்னார்கள் நபிய நாயகம். இமாத்தத்துல் அதா அனித்தரீகி, பாதையில் இருக்கக்கூடிய கல், முற்கள் போன்ற வஸ்துக்களை அகற்றுவது தர்மம் என்று சொன்னார் நபிய நாயகம். ஈமானிலேயே இதுதான் தாழ்ந்த அந்தஸ்தும் என்று சொல்லியிருக்கிறார். ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா சொல்வது தான் உயர்ந்தது. அதில் தாழ்ந்தது
மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வஸ்துக்களை அகற்றுவது அப்படின்னாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனம் எடுத்துக்கொள்ளணும், அக்கறை எடுத்துக்கொள்ளணும், அதை சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது எல்லோருக்கும் எல்லா காலத்திற்கும் அதாவது ஏன்னா காலங்கள் மழை காலம், வெயில் காலம், குளிர் காலம், பனி காலம், இப்படி ஏகப்பட்ட காலம் வரும். அதற்கு ஏற்றது போல் நாம் என்ன செய்யணும், தற்காப்பு, சேஃப்டி அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமானது. ஸோ மனிதாபிமானத்தோடு செயல்படுவோம். அதன் மூலமாக இறைவர்களை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.